ஏன் அருளாளன் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இத்தனை பீடிகை கொடுத்து. இப்ப இந்த உதக மகரிஷி யார் அப்படின்னா, இந்த ஊர்ல தன்னுடைய மனைவி பிரபன்னு பேர், இந்த பிரபையோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வர. அவருக்கு வேதம், ஆகமம், சாஸ்திரம், எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்தவர் யாரு? உதக மகரிஷி. அவர் என்ன பண்றார்? காசிக்கு தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு செல்றார். காசியில ஓடுற நதிக்கு என்ன பேரு? கங்கை. அந்த கங்கையில 2 பேரும் நீராடுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னா, கங்கையில இருந்து ஒரு முதல்ல வந்து இந்த பிரபாங்கிற அம்மையார உதங்கனுடைய மனைவிய கடிச்சு சின்ன பின்னமாக்கி உடலை துண்டிச்சு வீட வாங்கிடுது. அவங்க இறந்துடுறாங்க. இதனால மிகவும் மனம் குலைந்து போன உதங்க மகரிஷி, நாம் இவ்வளவு பக்தி பண்ணோம், வேதம் படித்தோம், ஆகமம் படித்தோம், எதனால இது நிகழ்ந்தது அப்படின்னு அவர் வருத்தப்படுற. அப்ப காசி விசாலாட்சி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ இப்ப சொல்ற உங்க மனைவி போன ஜென்மத்துல என்னென்னலாம் பண்ணினா தெரியுமா? அம்பாளுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து அதை அவமதித்து இப்படிலாம் தப்பு பண்ணியிருக்கிறார். அதனாலதான் இந்த பிறவியில அவனுடைய, அதாவது வஸ்திரம்னு சொல்றோம் இல்லையா, காயம்னு பேர் வஸ்திரத்துக்கு. இன்னொரு பேர் காயம்னா உடம்புன்னு பேர், புடவைனாலும் உடம்புன்னு பேர். புடவை கிழிந்தது போயிட்டு வாட்டி, புடவைனா உடம்பு. அதனாலதான் இந்த ஜென்மத்துல ஒரு மனைவியுடைய உடம்பனா உடம்புனா இது புடவை அல்லது வஸ்திரம்னு சொல்லலாம். இந்த உயிருக்கு வஸ்திரம் இந்த புடவையாகிய உடம்பு. இந்த புடவையை நான் கிழிச்சேன், உடம்ப நார்மலா கிழிச்சு அவளுக்கு தண்டனை கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, இருந்தாலும் அவருக்கு மன வருத்தம். சிவபெருமான கும்பிடுறவங்க எப்போதுமே ஏதோ ஒரு தண்டனைக்கு ஆளாங்கன்னா வருத்தப்படுவாங்க. தன் மனைவிக்கு நேர்ந்த அந்த துன்பத்தை நினைத்து வருந்திய உதங்க மகரிஷி ரொம்ப வருத்தப்படுறார். இந்த ஊருக்கு வந்த உடனே சிவபெருமான் என்ன பண்றார்? கருணையாளர் ஆச்சு. ஏற்கனவே கதை சொன்னோம், எப்பேற்பட்ட கருணையாளர். உதங்கனுடைய துயரத்தை தீர்க்கணும்னு நினைச்சு என்ன பண்றார்? அவர் மனசுல ஒரு அமைதி கொடுக்கணும் அல்லவா? அது என்ன பண்றார்? 5 வண்ணத்துல ஒவ்வொரு காலமும் காட்சி தந்தார். என்னென்ன வண்ணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது காலை நேரம் உஷத்காலம் அல்லது உதய காலம்னு சொல்லுவாங்க. அப்ப சுவாமி எப்படி கொடுத்தார்? ரத்தன லிங்கமா காட்சி கொடுத்தார். இந்த லிங்கம் ரத்தன லிங்கம். உச்சி வேளையில படிகலிங்கமா காட்சி கொடுத்தார். அப்புறம் மாலை பொழுதுல பொன்னிற வண்ணம் தங்க நிறமா காட்சி கொடுத்தார். முதல் ஜாமம், அதாவது சாயரட்சைக்கும் அக்னிஜாமத்துக்கும் ஒரு காலம் ஒன்று உண்டு. முதல் ஜாமம் அதுல வைரலிங்கமா காட்சி கொடுத்தாங்க. அர்த்த ஜாமத்துல சித்திரலிங்கமா காட்சி கொடுத்தாங்க. இத்தனை வண்ணத்திலையும் பஞ்ச வர்ணத்திலையும் சிவன் உதங்கருக்கு காட்சி கொடுத்ததை பார்த்த உடனே ஞானம் வந்துருச்சான் உதங்கருக்கு. அதாவது உடம்புக்குத்தான் அழிவு, உயிருக்கு அழிவு இல்லை. அந்த உயிர் நற்கதி பெற்றுச்சு. யாரோட உயிர்? தன்னுடைய மனைவியுடைய உயிர். அது மட்டுமல்ல, அவருக்கும் ஒரு நற்கதி கிடைத்தது. ஏன்? சாமி காட்சி கொடுத்தார். இன்னைக்கு நமக்கும் இந்த சுவாமி 5 வண்ணத்துல காட்சி கொடுக்கிறார். அதுபோல பிரம்மாவுக்கும் 5 வண்ணத்துல காட்சி கொடுத்தார். பொன்மை, வெண்மை, செம்மை, கருமை, புகைமை. இதுக்கு என்ன அர்த்தம் பார்ப்போம். பஞ்சபூதங்கள் இருக்கல்லவா, ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒரு தளம் சொல்றோம். நிலம்னா காஞ்சிபுரம், நீர்னா திருவானைக்காவல், திருவானைக்கா, நெருப்புனா திருவண்ணாமலை, காற்றுனா திருக்காளகஸ்தி, ஆகாயம் சிதம்பரம். இந்த ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு தலம். ஆனா இந்த ஊர்ல மட்டும் இந்த இறைவரை நீங்க கும்பிட்டீங்கன்னா பஞ்சபூதத்துல பஞ்சபூதமா விளக்கும் அத்துணை தலத்திற்கு சென்று வழிபட்ட அந்த பெருமையும் அருளும் உங்களுக்கு இங்க கிடைக்குது. அதுக்குதான் ஒரு பேர் பஞ்சவர்ணம். நிலத்துக்கு பொன்மை, ரெண்டாவது வெண்மை, அதுக்கு நீர், அடுத்தது செம்மை நெருப்பு, புகைமை, கருமை என்பது காற்று, புகைமை என்பது ஆகாயம். இப்படி 5 பூதங்களையும் உள்ளடக்கிய ஒரு இறைவர் யாருன்னா இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் என்று சொல்லி, உதங்க மகரிஷிக்கு ஆடி மாதம் பௌர்ணமி தினத்தன்று முழு நிலவு தோன்றும். இந்த பௌர்ணமி தினத்தன்று உதங்கருடைய மனதுக்கு ஒரு ஆறுதலாக அவர் உயிர் முக்தி அடையும் வண்ணம் தன்னுடைய மனைவியும் இறைவனுடைய திருவடியிலே இன்பமுற்று வாழ்கிறாள் என்பதனை உணர்த்தியும் உதங்கருக்கு சிவபெருமான் அருள் செய்தார். இந்த இறைவர் யார் அப்படின்னா வேடம் உரிப்பர். எல்லாரும் சொல்லுங்க, வேடம் உரிப்பர், மறுவாளர், கேள்வி அழிப்பர், சிரம் அறுப்பர், ஆழி அழிப்பர்,
அரிதனக்கு ஆனஞ்சு உகப்பர் அறம் உரைப்பர் பேழைச்சடையர் அப்படின்னு சொல்றாங்க. பேழைன்னா ஞான பெட்டகம்னு பேரு. இருக்கக்கூடிய சுவாமி ஞான சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவர் ஞான வடிவம். ஞானம்னா என்ன அப்படின்னா அப்பழுக்கற்ற ஒரு தூய்மையான ஒரு நிலை. அவருடைய சடை ஞான வடிவம். சர்வஜத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முற்றறிவு உடையது. அது எல்லாம் தெரியும். நம்ம ஒவ்வொருத்தருடைய உயிரிலும் அவர் இரண்டரை கலந்திருக்கிறார். ஒன்றாய் வேறாய் உடனாய் அவையே தானாயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்றே சிவபெருமான் தன்னுடைய சிற்சக்தியுடன் இரண்டரை பிரிப்பின்றி கலந்திருக்கிறார். அது எப்படி அப்படின்னா சாதாரண சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவம் என்பது ஒரு பொருள் தான், ஆனா அது ரெண்டாம் காட்சி தருது. எப்படின்னா சிவமாகவும் சக்தியாகவும். அதுபோல இந்த உயிர் பார்த்தீங்கன்னா ஒண்ணுதான், ஆனா அது உடம்போட சேர்ந்து எப்படி காட்சி கொடுக்குது? ஒன்னதான் காட்சி கொடுக்குது. உடம்புக்குள்ள என்ன இருக்கு? உயிர் இருக்கு. ஆனா பார்க்கும் ரெண்டு பொருள் இருக்கு, ஆனா எப்படி இருக்கு? ஒன்னா தெரியுது. உதாரணம் சொன்னா புரியும். தண்ணி இருக்கு, தண்ணியில உப்பு கலக்குறீங்க, உப்பு கரைஞ்சு போயிடுது. ஆனா பார்க்கும்போது தண்ணி மட்டும் தான் தெரியுது. தண்ணிக்குள்ள என்ன இருக்கு? உப்பு இருக்கு. அது போல உயிருக்கு உயிரா யார் இருக்கா? சிவன் இருக்கு. இந்த உடம்புக்குள்ள இது இருக்கு, உயிர் இருக்கு. ஆனா பார்க்கும்போது ஒன்னா உடம்பா தெரியுது. ஆனா இருக்கிற பொருள் ரெண்டு, உடம்பு ஒண்ணு, இன்னொன்று உயிர். அது போல சிவபெருமான் உயிருக்கு உயிரா இருக்கிறார். அந்த உயிருக்கு உயிரா இருக்கிற சிவனை ஒரு பாடல் எல்லோரும் சொல்லி அவரை நாம் வழிபடுவோமாக. அந்த பாடல் எது அப்படின்னா இந்த ஊருக்கு திருஞான சம்பந்த பெருமான் பாடிய ஒரு திருப்பதிகத்திலிருந்து ஒரு பாடல். அந்த பாடல்ல சிவபெருமான் அழகன் என்று வர்ணிக்கிறார், மன்னன் என்று வர்ணிக்கிறார், முக்கிச்சரத்து அடிகள் என்று வர்ணிக்கிறார். அந்த பாட்டை எல்லோரும் சேர்ந்து பாடி இந்த வழிபாடை நிறைவு செய்ய